என்னம்மா கூப்பிட்டியா? என்ன விஷயம்? ஏல இந்த மாசம் சம்பளம் வரும்ல, எப்பவும் போல அம்மா கிட்ட குடுத்துரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன் பொண்டாட்டி கையில குடுத்துறாத. ஏன் தே? ஏன் மொபைல் ரூபாய் என்கிட்ட தந்தாதானே நான் அதை சேர்த்து வச்சு என் மொபைலுக்கு கொடுப்பேன். சொல்லுங்க தே, எனக்குன்னு செலவுக்கு வேண்டாமா? என்ன என்கிட்ட இருந்தா என்ன, நீ கேட்கும் போது 5-10 தாரேன். என்னதே, நான் என்ன சின்ன பிள்ளையா? 5 ரூபாய்க்கு லாலிபாப் வாங்கி சாப்பிடுறதுக்கு? திடீர்னு எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகும், 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். உங்ககிட்ட போய் நான் கையேந்திட்டு இருக்க முடியுமா? நீங்க பாதி சம்பளத்தை வச்சுடுங்க, நான் ஒரு பாதி சம்பளத்தை வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏல உன் சம்பளத்தை நீ என்கிட்ட தான் குடுக்குற, அவ்வளவுதான். அம்மா நான் போயிட்டு வரேமா. எடி லூசு, போறது சரி, மாமியார் வீட்டுக்கு போன பிறகு புருஷன் இருக்க சம்பளத்தை நீ வாங்க பாருடி. உன் மாமியார் கிட்ட போச்சுன்னா உனக்கு 5 பைசா கிடைக்காது. பாரு, ஒரு வருஷத்துல உனக்கு பிள்ளை பிறக்கும் பாரு, பள்ளியிடத்துல கொஞ்ச நாள்ல சேர்க்கணும், செலவு ஏகப்பட்டது இருக்கு, கவனமா இருந்துக்க பாத்துக்க. சரிமா. கல்யாணம் முடிஞ்சு போற பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற லட்சணத்தை பாரு.